இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே அந்த மக்களெல்லாம் சீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது ரெண்டுமே ஒரே காரியம் கிடையாது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இது ஆண்டவரை ஒரு சீப்பான மென்டாலிட்டியில் உங்களை பார்க்க வைக்குது. அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார், ஓகே. அதுக்கும் பணக்காரராக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இன்னும் பணத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? யார் அந்த பரதேசினா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே தான் பரதேசி தான். செழித்த ராஜா இல்லை. அதாவது இந்த உலகத்தின் பிரகாரமாக இந்த செழிப்பில் இருக்கிற இந்த பணக்கார ஆட்கள் இல்லை. இந்த விஜயராஜன் வேத அடிப்படையில் எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கேவலமாக பணத்துக்காக பொய் சொல்கிறாருன்னு தேவனுடைய வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவும் தரித்திரர் கிடையாதுங்க. அவங்களுக்கு நீங்க ஏதோ பார்த்து கொடுக்கறதுக்கு அவர். மத்தேயு 25:41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கள். எங்கே போகணுமா? அவரை விட்டு எங்கே போகணுமா? பிசாசுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நித்திய ஆக்கினையில் போங்க. எண்ட்லெஸ், முடிவில்லாத அழிவு. அழிவுனா முடிவு, ஆனால் முடிவில்லாத அழிவு. 42வது வசனம், பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் சொல்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் யார்? ஏழைகள், ரொம்ப முடியாதவங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க, ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க, ஜெயிலில் இருந்தவங்க, இப்படியான மக்கள், இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார்கள். இந்த நீதிமான்கள் யார்? ஆண்டவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க, சாப்பாடு கொடுத்தவங்க, ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தவங்க, கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்க. ஆண்டவர் எப்படி கஷ்டத்தில் இருப்பார்? இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு எதை செஞ்சீங்களோ அதை ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி, இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு எதை நீங்கள் செய்யலையோ அதை ஆண்டவருக்கே செய்யாத மாதிரி அப்படின்னு நான் சொல்லலை, ஆண்டவரே சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய குணம், இதுதான் ஆண்டவருடைய நியதி. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு ஆண்டவர் முன்னாடியே சொன்னது தான். சரியா? ஸோ ஆண்டவர் ஏழைகளை பிரித்து பார்க்கல, தன்னை போலவே பார்க்குறார். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? ஏழைக்கு கொடுக்கறது ஆண்டவர் கொடுக்குறாச்சு, அது ஏதோ அப்படி போட்டு கொடுப்பீங்க, அந்த மாதிரியா கொடுப்பீங்க? அவங்க அப்படி கொடுப்பாங்க. யார்? இந்த பேசுகிற விஜயராகவன்ற நபர் அந்த மாதிரி ஏழைக்குன்னா சே போ அப்படி கொடுக்குறவராக இருக்கலாம். அதுக்காக அப்படி ஆண்டவர் அவங்கள அற்பமாக எண்ணின மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்கறது ஆண்டவர் கொடுக்கறது இல்லைன்ற மாதிரியும் பேசி ராஜாக்களுக்கு கனம் பண்ணும்படியாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். ராஜாவா இருக்கிறாரு, அவரை கனம் பண்ணி கொடுக்க நீங்க கத்துக்கோங்க. ஏன்னா அவரை நீங்க கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை கனம் பண்ணுவார். பார்த்தீங்களா? மறுபடியும் ஆசை வார்த்தை. அவரை நீங்கள் கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார். அப்போ எனக்கு கனம் பண்ணணும், எனக்கு கனம் வேணும்னா அவரை நான் கனம் பண்ணணும். இது என்ன மாதிரியான புத்தி? இது உங்களை மாதிரியான ஆட்களை சீப்பாக காட்டுது பிரதர். மனுஷனா நீங்களாம் கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க நினைக்கிறீங்களே. நீங்க தேவனுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, அவரை கனம் பண்றதா இருக்குது. உங்களுடைய இருதயம் எங்க இருக்கு அப்படின்றது நீங்க கொடுக்கறது தான் காமிக்குது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. லூக்கா 12:34. எப்படி சாதாரணமாக பேசி எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் இந்த வசனத்தை எடுத்து வந்து பேசுனார் பார்த்தீங்களா? நம்ம அந்த வசனத்தையே எடுத்து கொஞ்சம் ஆண்டவர் உண்மையிலே என்ன சொல்கிறாருன்னு படித்து பார்ப்போமே. இப்போ தம்பி கோட் பண்ண வசனம் லூக்கா 12:34. சரியா?
அது ஏன் சொல்கிறாருன்னா 33 படித்தாதான் தெரியும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், நான் இல்லை. பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இப்போ நீங்கள் பரலோகத்தில் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அப்படி தான் நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆனால் இங்கே நீ சேர்த்து வச்சேன்னா அது பூச்சி அரிச்சிரும், திருடன் திருடுவான், எப்படியா இருந்தாலும் நீ செத்து போயிடுவ. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். இதை சொல்லிட்டு தான் தம்பி கோட் பண்ண வசனம் 34வது வசனத்தை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீ பணம்னு போனால் உன் இருதயம்லாம் பணத்தில் தான்டா இருக்கும், ஆனால் அதை விற்று போட்டு பிச்சை கொடுறான்றார். ஏற்கனவே ஒரு செல்வந்தன் வருவான், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணுறேன்னு. ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னுவார். அவன் மிகுந்த செல்வந்தன் ஆனபடினால் அது செய்ய முடியாமல் அப்படியே போயிடுவான்ட்டு இருக்கும் வசனம். இதுதான் உண்மையாக ஆண்டவர் சொல்லி கொடுத்த சத்தியம். ஆனால் இந்த வசனத்தை கோட் பண்ணி பணக்காரங்களாக செழிப்பாக இருக்கிற விஜயராஜன் போன்ற ஆட்களுக்கு இன்னும் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார். இதையும் பாவப்பட்ட அந்த மக்கள் பைபிள் எடுத்து படிக்காமல் ஆணு வாயை பொழந்து சுபா அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி போகிறாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாளும் போயிடாதீங்க. பைபிள் எடுத்து யார் எது சொன்னாலும் உடனே எடுத்து படிங்க. அது உண்மையாக மேலே கீழே எடுத்து படிச்சிருங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏழைகளுக்கு கொடுக்கறதும் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கறதையும் தானே நான் கேட்டேன், இது எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறதா கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அது எப்படின்னு அவர் இன்னும் நிறைய புரட்டுகளை பேசுவார். நம்மளும் தொடர்ந்து அது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸோட பதில் கொடுப்போம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இந்த நபருடைய வேத புரட்டை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரும். பாய். இவர்களில் சிறியவருக்கு நீ எதை செய்தையோ அதை எனக்கே செய்தாய் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லியிருக்க, அவரை நீ சீப்புன்னு நீ எப்படா சொல்லலாம்? அப்படி சொன்னால் சீப்புன்னு நீ சொன்னா ஆண்டவரை சீப்புன்னு சொல்கிறேன்னு தானே அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் தரித்திரர் கிடையாதுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதோ பார்த்து கொடுக்கறதுக்கு அவர் கடவுள்கிட்ட அப்படி பணத்தை நீ தூக்கி போட்டுனா அவர் உன்னை கனம் பண்ணுவாரா? ஏன்டா கடவுளை இப்படி சீப்பாக கேரக்டரை நீ காட்டுற? நீ கடவுளை இப்படி ஒரு சீப் கேரக்டரை காட்டிட்டு நீங்கள் தேவனுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, அவரை கனம் பண்ணுறதா இருக்குது. உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் கொடுக்கறது தான் காமிக்குது. இதுக்கு பேர் தான் பைபிள். இதை கையில் எடுங்க. கொஞ்சமாவது எவன் சொன்னாலும் அந்த வசனத்துக்கு மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஞானத்தை தருவார்.